டார்கெட்டட் தெரப்பி வித் ஹார்மோன் தெரப்பி இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியில் இருக்கிறேன் நான். ஆஸ் யூஷுவல் ஆக்சுவல் பிளான் என்னன்னா 16 சைக்கிள்ஸ் ஆஃப் டார்கெட்டட் தெரப்பி வித் ஹார்மோன் தெரப்பிக்கு அப்புறம் என்ன பிளான் அப்படின்னா பெட் ஃபியூஷன் எம்ஆர்ஐ முடிக்கிறோம். அதுக்கப்புறம் நியூட்ரலில் ரிசல்ட் வரும், மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு. லிக்விட் பயாப்சி எடுத்து பார்த்தா கூட டியூமர் செல்ஸ் இருக்காது. ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம். ஆனாலும் நம்ம சேஃபர் சைடுக்கு எவ்ரி 3 months செக்கப்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மேனிஃபெஸ்டேஷனோடய போயிட்டு இருக்கிறேன் நான். இதுல 2 விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கவுன்சிலிங் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ அவங்க வரவங்க எல்லாம் கேட்குறாங்க, ஏன் மேம் நீங்க அலோபதியிலே போறீங்க, நம்ம ஏன் நமக்கு கேரளால இப்படி பண்றாங்க, ஆயுர்வேதா எப்படி இருக்கு, வேற எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதா, ஆல்டர்னேட் மெடிசன் அப்படிங்கிறாங்க. நான் ட்ரை பண்ணக்கூடாதுலாம் சொல்லலை. 2 விஷயம், ஒன்று சேஃபஸ்ட் ரூட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று ஷார்ட்டஸ்ட் ரூட்னு இருக்கு. நான் சேஃபஸ்ட் ரூட் அப்படிங்கிறது இதுதான், ஏன்னா வளர்ந்ததெல்லாம் இப்படி தானே நம்ம. ஸோ சேஃபஸ்ட் ரூட்ல ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் ரூட் நம்ம லைஃப் லாங்குக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய்க்கலாம். இப்பயே அந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டை எடுத்து டஃப்பா நம்ம பொசிஷனை கொண்டு போகக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் ப்ரூவன் கிடையாது. ஸோ நான் அலோபதியை ரொம்ப நல்லா சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்களுமே உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வருது, இல்லை ஒரு சளி பிடிச்சிருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, டாக்டர்கிட்ட போய் தானே பழகுனீங்க. ஸோ அப்படியே இருப்போம். இதுல என்ன நமக்கு ரிசல்ட் வருது, உடம்பை எந்த அளவுக்கு தெம்பாக்கிக்க முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு வேற என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம்.